பார்வையால் பலனை அளித்திருக்கிற குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்சபடி நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் சின்னத்தை ராசியாக கொண்டது தான் இந்த மீன ராசி. இந்த ராசியை நீர் ராசியாக பார்க்கப்படுது. ஜோதிடத்தில் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானால் ஆளக்கூடியது தான் இந்த மீன ராசி. காலச்சக்கரத்தில் 12வது ராசியாக வருது. மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க. எந்த ஒரு செயலையுமே ரொம்பவுமே ஆர்வமாக செய்வீங்க. மீன் சின்னத்தை கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. மற்றவங்களுக்கு உதவுறத ரொம்பவுமே சந்தோஷத்தோடு உதவுவீங்க. தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்ககிட்ட அதிகமாக ஒழுக்க குணம் இருக்கும். நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு கடைபிடிக்கக்கூடியவங்க நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க மீது அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே உண்மையாக இருக்கும். யாருக்குமே நீங்கள் துரோகம் செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சால் அவங்கள மன்னிக்கவும் மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். இவர் குரு எல்லா விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர். நியாயம் அநியாயத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். கல்விக்கு அதிபதி குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தருவார். எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் செஞ்சாலுமே உங்களுக்கு வரது என்னமோ நல்ல பலனே இருக்காது. நிறைய கஷ்டம் துன்பமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி தீரும் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களோட மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரு பகவானை வியாழக்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டுவாங்க. நன்மை சேரும். கூடிய விரைவில் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓங்க குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச அனைத்து நல்ல விஷயங்களுமே கூடிய விரைவில் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, அதை நீங்கள் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் சூரியனும் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும், அயன சைன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த கிரக நிலைகள் இவ்வாறு வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது மாத தொடக்கத்திலேயே அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறாரு. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுமே அவரோட வக்ர நிலையை ஆரம்பிக்கிறாரு. சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கும், புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போகிறாங்க. அதே போல் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கும், ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் கலசர ஸ்தானத்திற்கும் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகளும் கிரகநிலை மாற்றங்களும் ஏற்பட போகுது. இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் கேந்திர ஸ்தானங்கள் மிகவும் பலமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களோட மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் அனைத்துமே உங்களை விட்டு தீரும். ரொம்ப நாளாக உங்களோட மனதை வாட்டி வதைத்து வந்த குறைகள் ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்கிடும். ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்குண்டான பாதை உருவாகும். இதன் மூலம் இந்த மாதம் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே காரிய அனுகூலம் பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே தடை வந்தாலுமே அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு பிறக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுத்துங்க. எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை சேரும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு நன்மைகளை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து கொஞ்சம் சற்று சிரத்தை எடுத்து நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும்.
ஆனாலும் உங்களோட உழைப்பிற்கு தகுந்த செல்வாக்கு, அங்கீகாரம், அந்தஸ்து அது மட்டும் இல்லாமல் பணவரவு கிடைக்கும். அதனால் தயங்காமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே சரி அதை பெரிதுபடுத்தாமல் நீங்கள் உண்மையாக உழைக்க அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரவு சீரான நிலையில் இருக்கும். வரவிற்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய உண்டாகும். இதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த புகழ், பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி புதுமையான உறவுகள் உண்டாகும். உற்சாகம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வழக்குகள் இப்பொழுது வெற்றி பெறும். வழக்கில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இருபலியில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த மாதம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சுமூகமாக பேசி தீர்த்துக்கோங்க. செல்வம், உரிமை, அதிகாரம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் யோகத்தை மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெற்றிருக்கீங்க. மாணவர்கள் தீவிர முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் அவ்வப்போது வந்து மறையும். உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்ச வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உருவாகியிருக்கு. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கும் வாய்ப்புமே இந்த மாதம் உருவாகும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்த போகிறீங்க. உங்களுடைய மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த மாதம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். எவ்வளவு உழைக்கிறீங்களோ, எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை மீனராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதம் பெற்றிருக்கீங்க. எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது அவசியம். உங்களோட ரகசியங்களை யாருக்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் என்ன விஷயம் யோசித்து வச்சுருக்கீங்களோ அதை சிறப்பாக செயலாற்றுங்க. நல்லது நடக்கும். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திடீர்னு செல்லும் மாதிரியான சூழ்நிலை வரலாம். எப்போவுமே முன்னெச்சரிக்கை, முன்னேற்பாடோடு இருந்துக்கோங்க. அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக செயல்படணும். எல்லா விஷயத்துலையுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னா தீவிரமாக நீங்கள் செயலாற்றணும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி நீங்கள் கேட்ட சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சுமை சற்று குறைந்து காணப்படும். இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலைப்பளு இப்போ குறைந்து காணப்படும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கடினமான காரியத்தை கூட திறமையாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்கள் திறமையாக செயலாற்றுவதன் மூலம் பாராட்டியும் பெற போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்குமே அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலையுமே இதுவரைக்கும் நிலவி வந்த பிரச்சனை நீங்கிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு அமையும். உங்களுடைய குடும்பத்தில் இப்பொழுது மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளால் பெருமை அதிகரிக்கும். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு நடக்கிறது மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்கள் மீது ரொம்பவுமே பாசமாக நடந்துக்க போகிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற அனைவரின் தேவைகளை அறிந்து நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் புதிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் ஏற்படும் புதிய தொடர்புகள் மூலம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வரும். உங்களுடைய மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடக்கும். இந்த மாதம் வந்துட்டு வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரி இருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி உடனுக்குடன் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சுமை குறைந்து காணப்படும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வணங்கி வருவதன் மூலம் வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், காரிய தடைகள் நீங்கும், செல்வ நிலை மேலோங்கி வளரும். அனைத்து வித செயல்களும் நல்லதாக நடக்க குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். குரு பகவானின் அருளால் மீனராசி அன்பர்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.
என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.